புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் 7 பேர் சட்டசபை வளாக வாயிலில் உண்ணாவிரதம் இருந்தனர். புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் அரசு பொறுப்பேற்ற 2.5 ஆண்டுகளில் சட்டசபையில் அறிவித்த திட்டங்களை நிறைவேற்றவில்லை என்றும், தேர்தல் அறிக்கையில் அறிவித்த வாக்குறுதிகளை செயல்படுத்தவில்லை போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ரங்கசாமி அரசு மீது நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 7 எம்எல்ஏக்கள் புதுச்சேரி சட்டசபை வாயிலில் உண்ணாவிரதம் இருந்தனர். குறைபாடுகள், குற்றங்கள், செயலிழந்த தன்மை இவற்றை வைத்துக் கொண்டு நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மருத்துவக் கல்லூரியிலே ஊழல் நடந்திருக்கின்றது, மருத்துவக் கல்லூரி இடம் வாங்குவதிலே ஊழல் நடந்திருக்கின்றது, மருத்துவக் கல்லூரியுடைய கட்டிடம் கட்டுவதிலே ஊழல் நடந்திருக்கின்றது. இப்படி பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை எல்லாம் நாங்கள் தந்திருக்கின்றோம். 25 குற்றச்சாட்டுகள் தந்திருக்கின்றோம். சட்டம் ஒழுங்கு மிக பாதிக்கப்பட்டு இன்றைய தினம் பெண்கள் எல்லாம் ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கின்றார்கள். இவற்றை எல்லாம் எடுத்துக் கூறுவதற்காக இந்த உண்ணாவிரதத்தை வைத்திருக்கின்றோம். முன்னதாக எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் கடற்கரை காந்தி சிலையில் இருந்து கவர்னர் மாளிகை வழியாக சென்று சட்டசபை வரை அவர்கள் ஊர்வலமாக சென்றனர்.